அனைவருக்கும் ஆசிரியர் அகாடமியின் அன்பான வணக்கம். நாம் இந்த வீடியோவில் 12th அக்டோபர் 2025 பிஜிடிஆர்பி எக்ஸாம் நடக்க போகுது. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இந்த எக்ஸாமில் நீங்கள் குவாலிஃபை ஆகணும் அப்படின்னா இன்னும் சரியாக 41 நாள் இருக்குது. கரெக்டாக 41 டேஸ் இருக்குது. இந்த குறைவான நாட்களில் எங்களால் குவாலிஃபை ஆக முடியுமா? அப்படி குவாலிஃபை ஆகணும்னா ஏதாவது வழி இருக்கா? கண்டிப்பாக எல்லாத்துக்கும் ஒரு வழி இருக்குங்க. இந்த வீடியோவில் அந்த வழியை பற்றி தான் டீட்டெயிலாக நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். எந்த ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமாக இருந்தாலும் யூஜிசி நெட்டு, டிஎன் செட்டு, டிஎன்பிஎஸ்சி, ஐஎஸ்ஆர்ஓ, நீங்கள் எந்த பேங்கிங் எக்ஸாம், எந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்லேயும் குவாலிஃபை ஆனவங்க முக்கியமாக ஸ்டேட் ரேங்க் வாங்கினவங்கள போய் கேட்டிங்கன்னா, வெற்றிக்கு என்னங்க வழி அப்படின்னு கேட்டால் அவங்க சொல்கிற முதல் வார்த்தை, டெஸ்ட்டு நிறைய எழுதி பாருங்கள், ப்ரீவியஸ் இயர் கொஷின் நிறைய சால்வ் பண்ணி பாருங்கள் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அந்த அடிப்படையில் நீங்களும் வெற்றியாளராக மாறணும்னா ஆசிரியர் அகாடமி சார்பாக நம்ம மெகா டெஸ்ட் சீரியஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 500 கொஷினோ இல்லை 1000 கொஷினோ இல்லைங்க, கிட்டத்தட்ட 1500க்கும் மேலே கொஷினை சால்வ் பண்ணுறோம். சால்வ் பண்ணது மட்டும் இல்லாமல் அந்த கொஷினுக்கு லைவ் கிளாஸில் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறோம். இது எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் நம்ம பண்ணலை, முக்கியமாக சில குறிப்பிட்ட சப்ஜெக்ட் தான் பண்ணுறோம். ஏன்னா நம்ம எதை செஞ்சாலும் ஹை குவாலிட்டி ஸ்டாண்டர்டு, லோ காஸ்ட், இதுதான் ஆசிரியர் அகாடமியோட தாரக மந்திரம். எதையுமே ஹை குவாலிட்டியாக கொடுக்கணும், லோ காஸ்ட்டில் கொடுக்கணும். அது ஹை குவாலிட்டினா என்ன சார் டெஸ்ட் சீரியஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் வைக்கிற எல்லா கொஷினுமே ப்ரீவியஸ் இயர் கேட்டு, நெட்டு, செட்டு, ஐஎஸ்ஆர்ஓ இந்த மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாமில் கேட்ட கொஷின்ஸை தான் நம்ம கொஷின் கலெக்ஷன் எடுத்து வைக்கிறோம். முக்கியமாக பிஜிடிஆர்பியில் ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஷின், கேட்டில் கேட்ட கொஷின், நெட்டில் கேட்ட கொஷின், ஐஎஸ்ஆர்ஓ கேட்ட கொஷின் எல்லாமே காம்படிட்டிவ் எக்ஸாமில் கேட்ட கொஷினாக தான் இருக்கும். உங்களுக்கு 1500 கொஷினும் கண்டிப்பாக தரமான கொஷினாக இருக்கும். ஸோ இந்த சப்ஜெக்ட் என்னென்ன சப்ஜெக்ட் சார் டெஸ்ட் வைக்க போகிறீங்க அப்படின்னா, எல்லா சப்ஜெக்டும் நம்ம பண்ணலை, ஃபோக்கஸ்டாக சிலது தான் பண்ணுறோம். முக்கியமாக மேக்ஸ் பண்ணுறோம். ஓகேங்களா, மேக்ஸில் 232 வேக்கன்சி இருக்குது. ஸோ மேக்ஸுக்கு பண்ணுறோம், இங்கிலீஷ்க்கு பண்ணுறோம், 197 வேக்கன்சி இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் நம்ம பண்ணுறோம். முக்கியமாக கம்ப்யூட்டர் சயின்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு நம்ம வந்து ரொம்ப சிறப்பாக பண்ணுறோம். கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து ஹிஸ்ட்ரிக்கு பண்ணுறோம். சரிங்களா, ஹிஸ்ட்ரிக்கு நம்ம வந்து இந்த டெஸ்ட் சீரியஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் காமர்ஸ்க்கு இந்த டெஸ்ட் சீரியஸ் பண்ணுறோம். கரெக்டாக ஒரு 5 சப்ஜெக்ட் மட்டும் தான் பண்ணுறோம். இந்த 5 சப்ஜெக்ட்டும் ஹை குவாலிட்டியோட பண்ணுறோம். திரும்ப சொல்கிறேன், கம்ப்யூட்டர் சயின்ஸு, மேக்ஸு, இங்கிலீஷு, ஹிஸ்ட்ரி அண்ட் காமர்ஸ். இந்த 5 சப்ஜெக்ட்டுக்கும் நீங்கள் அந்த 5 சப்ஜெக்டை எழுதுகிறவங்களா இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். இதில் உங்களுக்கு இது மட்டும் இல்லாமல் மற்ற மேஜர் இருக்கவங்க நீங்கள் தமிழ், சைக்காலஜி டெஸ்ட் சீரியஸும் நம்ம ஆஃபர் பண்ணுறோம். அந்த டீட்டெயிலும் நான் இதெல்லாம் சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். ஸோ நம்மளுக்கு இன்றைக்கி நான் வந்து வீடியோ போட்டது வந்து செப்டம்பர் 2. ஓகேங்களா, செப்டம்பர் 2லேருந்து அக்டோபர் 12 வரைக்கும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 41 டேஸ் இருக்குது உங்களுக்கு. இந்த நீங்கள் டேஸ் கால்குலேட்டர் போட்டு பார்த்தீங்கன்னா 41 டேஸ் இருக்குது. இந்த 41 டேஸில் நீங்கள் 1500க்கு மேலே கொஷின்ஸை சால்வ் பண்ணுறது மூலிமா அன்றைக்கி 12th அக்டோபர் 2025 நடக்கக்கூடிய பிஜிடிஆர்பி எக்ஸாமில் நீங்கள் எக்ஸாமில் என்ன கொஷின் கேட்டாலும் கண்டிப்பாக நீங்கள் நல்ல ஆன்சர் பண்ண முடியும், சரியான ஆன்சர் பண்ண முடியும். அதுக்கு நீங்கள் டெஸ்ட்டு சீரியஸ் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணணும். அதற்கான ஒரு பொன்னான வாய்ப்பாக, ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டியாக தான் நம்ம ஆசிரியர் அகாடமி சார்பாக இந்த டெஸ்ட் சீரியஸை ஆஃபர் பண்ணுறோம். சரிங்களா? ஸோ இந்த டெஸ்ட் சீரியஸ் வந்து எப்படி பண்ண போகிறோம், அதுக்கான டீட்டெயில் என்னன்னு கேட்டிங்கன்னா, முக்கியமாக நான் சொன்ன மாதிரி கம்ப்யூட்டர் சயின்ஸ், மேக்ஸ், இங்கிலீஷ், காமர்ஸ், ஹிஸ்ட்ரி 1500 கொஷின் சால்விங் வித் லைவ் கிளாஸ் எக்ஸ்ப்ளனேஷன் சொல்லியிருக்கோம். இதுக்கு எவ்வளோ சார் ஃபீஸ் வரும் முதல்ல சொல்லுங்கள். ஏன்னா எல்லாருமே ஃபீஸை பார்த்து தான் ஜாயின் பண்ணுவாங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி ஹை குவாலிட்டி, லோ காஸ்ட்டு. 1500 கொஷினுக்கு ஒரு கொஷினுக்கு ரூ. பார்த்தாலும் ரூ. 1500. அந்த ரூ. 1500வும் ஏன்னா லைவ் கிளாஸில் நம்ம எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க போகிறோம். எல்லாமே ப்ரீவியஸ் இயர் நெட்டு கேட்டு கொஷினாக பார்த்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் எடுத்திருக்கோம். சரிங்களா? அப்போ ரூ. 1500 அப்படின்றது ரொம்ப அதிகமாக இருக்குமானா கண்டிப்பாக இல்லை, அந்த ஸ்டாண்டர்டுக்கு கிடையாது. பட் 1500ம் நீங்கள் கட்டணும்னு இல்லாமல் உங்களுக்கு இன்னும் நான் கம்மி பண்ணி ரூ. 900 தான் வச்சுருக்கேன். ஏன்னா 1500ன்றது வந்து எல்லாராலையும் பண்ண முடியாதுன்றதுனால இன்னும் லோ காஸ்ட்டில் பண்ணலாம் அப்படின்னு நம்ம பிளான் பண்ணோம். 1000 வச்சுருந்தோம். பட் இருந்தாலும் இன்னும் ரூ. 100 கம்மியாக தான் கொடுக்கணும். ஏன்னா நம்மளுக்கு லோ காஸ்ட்டுன்னு சொல்கிறோம் இல்லையா? அதனால் ரூ. 900 நம்ம இந்த டெஸ்ட் சீரியஸ் பண்ணுறோம். முக்கியமாக உங்களுக்கு பார்த்தோன்னா 1500 கொஷின் மேலே உங்களுக்கு வந்து டெஸ்ட்டு வந்து நடக்கும். அந்த டெஸ்ட்டு டீட்டெயில் எல்லாம் நான் எப்படி ஷெட்யூல் ஃபுல்லாக கொடுத்துருவேன். ப்ளஸ் வந்து உங்களுக்கு ஓவராலாக பார்த்தீங்கன்னா 4 டெஸ்ட்டு. அந்த ஓவரால் டெஸ்ட்டை பற்றி டீட்டெயிலும் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த டெஸ்ட் சீரியஸ் ஒன்லி ஃபார் கம்ப்யூட்டர் சயின்ஸு, மேக்ஸு, இங்கிலீஷு, காமர்ஸ், ஹிஸ்ட்ரி. இந்த 5 சப்ஜெக்ட் இருக்கவங்க மட்டும் தான் இந்த டெஸ்ட் சீரியஸை நீங்கள் அட்டெண்ட் பண்ணிக்கலாம். மற்ற சப்ஜெக்ட் வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. ஒரு 50 பேருக்கு மேலே கமெண்ட் பண்ணிங்கன்னா அதுக்கான டெஸ்ட் சீரியஸுமே நாங்கள் ரெடி பண்ணுறோம். ஏன்னா நம்மக்கிட்ட ரிசோர்ஸ் பர்சன் இருக்காங்க. பட் என்னென்னா இப்போ நம்ம கரண்ட்டாக இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் கிளாஸ் போயிட்டுருக்கு, மேக்ஸ் கிளாஸ் போயிட்டுருக்கு, இங்கிலீஷ் கிளாஸ் போயிட்டுருக்கு, காமர்ஸ், ஹிஸ்ட்ரியும் நம்ம ஆல்ரெடி பண்ணிட்டு இருந்தோம். அதனால் இது மட்டும் இப்போ பண்ணுறோம். சரிங்களா? ஸோ இதில் எப்படி சார் டெஸ்ட் வைக்க போகிறீங்க அப்படின்னா, அதுக்கான சாம்பிள் தான் இப்போ எக்ஸாம்பிள் கம்ப்யூட்டர் சயின்ஸில் யூனிட் 1 எடுத்துட்டீங்க அப்படின்னா,
யூனிட் 1ல உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 8 டாபிக் இருக்கும். யூனிட் 1ல 8 டாபிக் இருக்கும். 1 நம்பர் சிஸ்டம், பூலியன் அல்ஜிப்ரா, டிஎல்எஃப், பேசிக் ஆர்கனைசேஷன், புரோகிராமிங், இன்புட் அவுட்புட், சிபியு, மெமரி. இந்த 8 டாபிக்கை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா பாதி பாதியாக பிரிச்சிருவோம். பார்த்தீங்கன்னா யூனிட் 1ல ஃபஸ்ட்டு வந்து இந்த 3 டாபிக்ஸ் வந்து பிரிச்சிருவோம். ஏன்னா இது எல்லாமே உங்களுக்கு டிஜிட்டல் லாஜிக் ஃபண்டமெண்டலில் இருக்கிற டாபிக்ஸு. ஸோ இதை வந்து பார்ட் 1 ஓகேங்களா. பார்ட் 1ல டே 1ல 50 கொஸ்டின் டெஸ்ட்டு. யூனிட் 1 2ஆக பிரிச்சிடும். பார்ட் 1 பார்ட் 2ன்னு சொல்லிட்டு பார்ட் 1ல என்னென்ன சிலபஸ்ன்றதை உங்களுக்கு முன்னாடியே சொல்லிவிடுவேன். இந்த மாதிரி பிரித்து இந்த டாப்பிக்கில் டெஸ்ட் உங்களுக்குன்னு சொல்லிட்டு முன்னாடியே அமுச்சு விட்டுருவேன். டெஸ்ட் சீரியஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு அமுச்சு விட்டுருவோம். ஸோ அதில் பார்ட் 1ல அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு யூனிட் 1ல 50 கொஸ்டின் டெஸ்ட் நடக்கும். சரிங்களா. அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷனும் உங்களுக்கு நாங்கள் தருவோம். ப்ளஸ் பார்ட் 2ல 50 கொஸ்டின். அதுக்கு அடுத்து மீதி இருக்கிற கம்ப்யூட்டர் ஆர்கனைசேஷன், ப்ரோக்ராமிங், பேசிக் கம்ப்யூட்டர்ஸ், சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட், ஐஓ, மெமரி ஹையரார்கி இந்த டாப்பிக்கு டெஸ்ட் வைக்கும். இதே மாதிரி தான் மேக்ஸில் ஒரு யூனிட் எடுத்துட்டிங்கன்னா 2 பார்ட்டாக பிரிச்சிடும். பார்ட் 1 வந்து 50 கொஸ்டின், பார்ட் 2ல 50 கொஸ்டின். சரிங்களா. அதே மாதிரி தான் எல்லா சப்ஜெக்ட்டுக்கும், காமர்ஸாக இருக்கட்டும், இங்கிலீஷாக இருக்கட்டும், எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே ஒரு யூனிட்டை 2ஆக பிரிச்சிருவோம். 2ஆக பிரிச்சுட்டு டே 1ல 50 கொஸ்டின், டே 2ல 50 கொஸ்டின், டே 3ல அந்த 100 கொஸ்டினும் டிஸ்கஸ் பண்ணுவோம் லைவ் கிளாஸில். அப்போ ஒரு யூனிட்டுக்கு 3 நாள் நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறோம். அந்த மாதிரி நம்ம 10 யூனிட்டுக்கும் 30 நாள் ஸ்பெண்ட் பண்ண போகிறோம். இதில் லீவ் நாளில் வரும்போது அன்னன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட்டு லீவ் நாள் ஹாலிடேஸ் இருக்கு இல்லையா, ஹாலிடேஸ் அன்றைக்கி எக்ஸ்ப்ளனேஷன் அன்றைக்கே நடந்துடும். 3வது நாள் இல்லாமல் ஒரு சண்டே இருக்குன்னா சண்டேவே டெஸ்ட்டு இப்போ டே 1 ஒரு டெஸ்ட்டு, டே 2 ஒரு டெஸ்ட்டு, டே 2வே எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருவோம். ஏன் சார் அப்படி பண்ணுறோம்னா சண்டே மட்டும் வர டெஸ்ட்டுக்கு அந்த மாதிரி பண்ணுவோம். இது மூலயமா நம்ம ஃபுல் அண்ட் டெஸ்ட்டுக்கு டைம் சேவ் பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள், ஓவராலாக கம்ப்ளீட்டாக ஃபுல் அண்ட் டெஸ்ட் ஒன்று வைக்க போகிறோம். அது ஓஎம்ஆர் ஷீட்டில் உங்களுக்கு டெஸ்ட்டு 4 ஃபுல் அண்ட் டெஸ்ட் வைக்க போகிறோம். அதில் 150 கொஸ்டின். அதில் மேஜரு, சைக்காலஜி, ஜிகே, அது கூட தமிழ் எலிஜிபிலிட்டி இது எல்லாமே 4 டெஸ்ட். ஏன்னா எல்லா அகாடமியும் 1, 2 வைப்பாங்க. 4 டெஸ்ட் வைக்கிறோம். 4 டெஸ்ட்டுமே தரமாக இருக்கும். உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு யூனிட்லையும் 100 கொஸ்டின் அப்படின்னா 10 யூனிட்ல 1000 கொஸ்டின். இதில் 150 150 150ன்னு போட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 600 கொஸ்டின். 1600 கொஸ்டினுக்கு நாங்கள் டெஸ்ட்டை வைக்கிறோம். இது இல்லாமல் தமிழ் எலிஜிபிலிட்டியும் உங்களுக்கு உண்டு. அதுக்கான டெஸ்ட்டும் உங்களுக்கு நடக்கும். எக்ஸாமில் நீங்கள் எப்படி எழுத போகிறீங்களோ மொத்தம் 4 எக்ஸாம் நீங்கள் முன்னாடி எழுதிடுறீங்க. 5வது எக்ஸாம் நீங்கள் வெற்றியாளராக வரதுக்கான உங்களுக்கு வாய்ப்பு 100% இருக்குது. ஏன்னா 4 எக்ஸாம் ஃபுல் லென்த் எக்ஸாம் நம்ம நடத்துகிறோம். 5வது எக்ஸாம் நீங்கள் அக்டோபர் 12 எழுத போகிறீங்க. அந்த எக்ஸாமில் நீங்கள் எல்லாம் குவாலிஃபை ஆகணும்னு நீங்கள் முடிவு பண்ணிங்கன்னா இந்த டெஸ்ட் சீரீஸில் ஜாயின் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் வந்து ஃபீஸ் கம்மியாகவும் வச்சுருக்கேன். ஃபீஸ் கம்மின்றதுனால குவாலிட்டி வந்து இருக்கிறதுல யார் அகாடமியில் எந்த அகாடமியில் டெஸ்ட் சீரீஸ் கண்டக்ட் பண்ணாலும் அதை விட எந்த குவாலிட்டியாக தான் இருக்குன்றதை நான் 100% கேரண்டியாக சொல்கிறேன். ஸோ எப்படி இந்த டெஸ்ட் சீரீஸில் ஜாயின் பண்ணுறது, இந்த மெகா டெஸ்ட் சீரீஸில் எப்படி ஜாயின் பண்ணால் உங்களோட நேமை டைப் பண்ணுங்கள், உங்களோட சப்ஜெக்டை டைப் பண்ணுங்கள், டெஸ்ட் சீரீஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம்னு சென்ட் பண்ணுங்கள். கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு, இந்த 2 நம்பருக்கு எந்த நம்பருக்கு வேணாலும் சென்ட் பண்ணுங்கள். சென்ட் பண்ணோடனே நான் இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மும் உங்களுக்கு சென்ட் பண்ணுவேன். அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மை நீங்கள் கிளிக் பண்ண உடனே அதுக்குள்ளே போனோடனே உங்கள் டீட்டெயில்ஸ்லாம் கேட்கும். அதெல்லாம் கொடுத்துருங்க. ஃபார்ம் 2லே அகாடமியோட ஜிபே நம்பர், அக்கௌண்ட் நம்பர் இருக்கும். அதெல்லாம் பே பண்ணிவிட்டு நீங்கள் ஃபார்மை சப்மிட் பண்ணிட்ட உடனே உங்களை குரூப்பில் ஆட் பண்ணிவிடுவோம். டெஸ்ட் சீரீஸ் குரூப்பில் ஆட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஷெட்யூல் எல்லாம் சென்ட் பண்ணிவிடும். செப்டம்பர் வந்து உங்களுக்கு 5ஆம் தேதியிலேருந்து ஆசிரியர் தினம் செப்டம்பர் 5 அந்த ஆசிரியர் தினத்துலேருந்து நம்ம ஒரு சென்டிமெண்ட்டாக தான் இந்த டெஸ்ட் சீரீஸை ஸ்டார்ட் பண்ணுறோம். நீங்கள் எல்லாம் கவர்மெண்ட் டீச்சராக ஆகணும் அப்படின்றதுக்காக அந்த ஆசிரியர் தினத்து அன்னையிலேருந்து டெஸ்ட் சீரீஸ் ஸ்டார்ட் ஆகுது. இந்த டெஸ்ட் சீரீஸ் எவ்வளோ நாளைக்கு நடக்கும் அப்படின்னா செப்டம்பர் 5லேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அக்டோபர் உங்களுக்கு 6 அக்டோபர் வரைக்கும் போகும். இதில் செப்டம்பர் 5லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அக்டோபர் 1 வரைக்கும், அக்டோபர் 2 வரைக்கும் உங்களுக்கு இந்த யூனிட் வைஸ் டெஸ்ட் முடிஞ்சிடும். 3, 4, 5, 6 இந்த 4 நாள் வந்து உங்களுக்கு ஃபுல் அண்ட் டெஸ்ட் நடக்கும். சரிங்களா. 6க்கு அப்புறம் 7, 8, 9, 10 இந்த 4 நாள் 4, 10, 11 இந்த 5 நாள் நீங்கள் வந்து ஃபுல்லாக ப்ரிப்ரேஷன் பண்ணுங்கள். ஏன்னா 5 டேஸ் உங்களுக்கு திரும்ப நம்ம 1500 கொஸ்டின் டெஸ்ட் வச்சோம் இல்லையா, அந்த கொஸ்டினை முதல்ல நீங்கள் உட்காந்து பார்த்தாலுமே போதுமானது. 1500லேருந்து 1600 கொஸ்டின் டெஸ்ட் வைக்கிறோம். 1600லேருந்து உங்கள் எக்ஸாமுக்கு கண்டிப்பாக 150 வரும் அப்படின்ற ஒரு எய்மோட தான் நம்ம வைக்கிறோம். ஸோ கண்டிப்பாக எங்களால் முடிஞ்ச வரைக்கும் நான் பெஸ்ட்டாக தான் கொடுப்பேன். ஸோ அதனால் அந்த எய்மோட தான் 1600 கொஸ்டின் நீங்கள் டெஸ்ட் எழுதுனா அதாவது 150 கொஸ்டின் எக்ஸாமுக்கு வரணும். முக்கியமாக இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸாக இருக்கட்டும், இங்கிலீஷாக இருக்கட்டும், மேக்ஸாக இருக்கட்டும், சரிங்களா, ஹிஸ்ட்ரியாக இருக்கட்டும், காமர்ஸாக இருக்கும், இந்த 5 மேஜருக்கும் நம்ம பண்ணுறோம். மற்ற மேஜருக்கு வேணால் நீங்கள் கமெண்டில் போடுங்க. ஒரு 50 பேருக்கு மேலே போட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த டெஸ்ட் சீரீஸை நான் ஆஃபர் பண்ணுறேன். சார் நீங்கள் டெஸ்ட் சீரீஸ்லாம் வைக்கிறீங்க, நம்ம அகாடமியில் வந்து நிறைய பேர் வின் பண்ணியிருக்காங்களா, நீங்கள் லோ வந்து ஃபீஸ் வந்து லோவாக இருக்குது, குவாலிட்டி வந்து ஹையாக இருக்குதுன்னு சொல்கிறீங்களே அப்படின்னா, அதனால தான் நம்மளுக்கு நிறைய பேர் குவாலிஃபை ஆயிருக்காங்க. அதுக்கான எவிடன்ஸ் வந்து நீங்கள் நம்ம யூடியூப் சேனல்லே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம தொடர்ந்து நீங்களே நிறைய பேர் இந்த நம்மளோட யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க. ஏன்னா நிறைய வியூஸ் போயிட்டு இருக்குது. நம்ம சைக்காலஜியாக இருந்தாலும் தரமாக பண்ணிட்டு இருக்கோம். கம்ப்யூட்டர் சயின்ஸ் வீடியோஸ் நான் அடிக்கடி அப்லோட் பண்ணுறேன், மேக்ஸ் அப்லோட் பண்ணுறேன், இங்கிலீஷ் அப்லோட் பண்ணுறேன். எல்லாமே நம்ம யூடியூப் சேனலில் இருக்கும். எல்லா ஃபேக்கல்ட்டியும்
சூப்பரா எடுப்பாங்க கிளாஸு. ஸோ அந்தளவுக்கு குவாலிட்டியாக நம்ம எடுக்கிறதுனால தான் இன்றைக்கி நம்ம அகாடமி வந்து எல்லாருக்கும் ரீச் ஆகிருக்கு. ஸோ அதனால் ஆசிரியர் அகாடமியோட சக்ஸஸ் மீட்டை போய் பாருங்கள். அதுலேயும் உங்களுக்கு தெரியும் எத்தனை பேர் குவாலிஃபை இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுறது மூலிமா நான் இன்னும் நிறைய வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ண போகிறேன். சைக்காலஜி வீடியோ இருக்கட்டும், ஜிகே வீடியோ இருக்கட்டும், அப்புறம் முக்கியமாக கம்ப்யூட்டர் சயின்ஸு, மேக்ஸ் இதுக்கெல்லாம் வந்து முக்கியமாக கொஷின் சால்விங் வீடியோஸ் வந்து நான் அப்லோட் பண்ண போகிறேன். அந்த வீடியோலாம் உங்களுக்கு உடனே வரணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரிங்களா? எல்லாம் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க் யூ ஆல். உங்களுடைய தொடர்ந்த ஆதரவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. கண்டிப்பாக ஆசிரியர் அகாடமி வந்து உங்கள் பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு 100% எஃபோர்ட் போட்டு இந்த 1600 கொஷின் டெஸ்ட் சீரிஸ் வந்து சிறப்பாக நடத்தி முடிக்க எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக்கிட்டு நான் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.